செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இல கணேசன் உடல்நலக் குறைவால் காலமாகியுள்ளார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இல கணேசன் தற்போது காலமாகியுள்ளார். 2023 பிப்ரவரி 20 முதல் நாகாலாந்து மாநில ஆளுநராக பதவி வகித்து வந்தார் இல கணேசன். 2021 ஆண்டு முதல் 2023 வரை மணிப்பூரின் 17வது ஆளுநராக பதவி வகித்தார் என்றும் மேற்கு வங்க மாநில பொறுப்பு ஆளுநராகவும் பதவி வகித்தார் இல கணேசன் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இல கணேசன் உடல்நலக் குறைவால் காலமானார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இல கணேசன் காலமானார். 2023 பிப்ரவரி 20 முதல் நாகாலாந்து மாநில ஆளுநராக பதவி வகித்து வந்தார் இல கணேசன். 2021 ஆண்டு முதல் 2023 வரை மணிப்பூரின் 17வது ஆளுநராக பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க மாநில பொறுப்பு ஆளுநராகவும் பதவி வகித்தார் இல கணேசன். தமிழ்நாட்டில் பாஜக மாநில தலைவராகவும் இல கணேசன் பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இல கணேசன் உடல்நலக் குறைவால் காலமானார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இல கணேசன் காலமானார். 2023 ஆண்டு பிப்ரவரி 20 முதல் நாகாலாந்து மாநில ஆளுநராக பதவி வகித்து வந்தார் இல கணேசன் என்பது குறிப்பிடத்தக்கது. 2021 ஆண்டு முதல் 2023 வரை மணிப்பூரின் 17வது ஆளுநராக பதவி வகித்தார். மேற்கு வங்க மாநில பொறுப்பு ஆளுநராகவும் பதவி வகித்தார் இல கணேசன் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.